என்னவென்று சொல். நம் அண்டை நாட்டின் மன்னன் நன்னன் தங்களை காண வேண்டும் என்று வந்துள்ளார். அழைத்து வா. வாருங்கள் மன்னா, அமருங்கள். தங்கள் வரவின் காரணம் என்னவோ? ஏகைய நாட்டு மன்னன் என் பசு கூட்டத்தை கவர்ந்து சென்று விட்டான். அதனால் தங்களின் உதவி எங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது. மன்னியுங்கள், தற்பொழுது என்னால் தங்களுக்கு உதவ முடியாது. காரணம், இப்பொழுது எனது படையை நான் பலப்படுத்துவதில் கவனத்தை செலுத்துகிறேன். மற்றொரு முறை உரிய காலத்தில் நான் நிச்சயமாக தங்களுக்கு உதவுவேன். தாங்கள் காலம் தாழ்த்தாமல் மாற்று ஏற்பாடுகளை செய்யுங்கள். புறப்படுகிறேன் இளவரசியாரே. வணக்கம். கேட்டாயா என் மகளே? உன் வீரம் பற்றி அம்மன்னன் தெளிவாக அறிந்து வைத்துள்ளார். உன்னை நினைக்கும் போது என் மனம் பெருமிதம் கொள்கிறது. இளவரசிக்கு என் வணக்கம். நமது போர்ப்படையை பலப்படுத்துவதற்காக சில மாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறினீர்கள். அது பற்றி அறிந்து கொள்ளவே நான் இங்கு வந்தேன். தளபதியாரே, நம் படையில் உள்ள 4 பிரிவிலும் அனுபவமிக்க வயதில் முதிர்ந்தவர்களை இளம் வயது போர் வீரர்களுக்கு ஆயுத பயிற்சி அளிக்கவும், ஆயுதங்களை கையாள்வதில் உள்ள நுணுக்கங்கள் பற்றி பயிற்சி அளிக்கவும் ஏற்பாடுகளை கவனியுங்கள். சிறந்த ஆலோசகரை உதவிக்கு வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் நம் படைக்கு தேவையான பொருட்களை சேமித்து வையுங்கள். தங்கள் உத்தரவுப்படியே நடந்து கொள்கிறேன். என் அறிவு களஞ்சியமே தியாகவல்லி, உனது கூறிய அறிவாற்றலை காணும் போது என் மனம் நெகிழ்ச்சி அடைகிறது. இத்தகைய ஞானத்தை வழங்கிய கோவிந்தனை நான் என்றும் அடிபணிவேன். இது போன்ற ஞானம் அறிவாற்றல் நிறைந்த ஒரு பெண்ணின் கதையை நான் உனக்கு கூறுகிறேன். மிக்க நம் பாரத தேசம் ஒற்றுமை, கலாச்சாரம், பண்பாடு போன்ற உயர்ந்த குணங்கள் செறிந்த தலை சிறந்த நாடாகும். இங்கு பல வீர மன்னர்கள், தேசிய தலைவர்கள், ஞானிகள், யோகிகள் வாழ்ந்து வளர்ந்துள்ளனர். ஒவ்வொரு வீட்டிற்கும், சமூகத்திற்கும், ஏன் நம் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பது ஆடவர் என்ற போதும் அவர்களை இன்று பாதுகாத்து பக்குவமாக வளர்த்து பண்பாளனாக உருவாக்கும் பெண்ணானவள் ஞானத்தின் உறைவிடமாக இருத்தல் அன்றும் இன்றும் என்றும் இன்றியமையாததாகும். இதை உணர்த்த இதோ ஒரு சமூக நாடகம் உங்கள் முன். அம்மா அம்மா, ராணி வா வா, சீக்கிரம் சீக்கிரம். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக போறோம். சீக்கிரம் டி. அம்மா, நம்ம எங்க போறோம்? சொல்லுமா, நம்ம எங்க போறோம்? வாயை மூடிட்டு வா சீக்கிரம். அம்மா, எனக்கு பசிக்குதுமா. அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் வா. ஏண்டி மருமகளே, ஸ்கூல்ல இருந்து வந்தது வராததுமா புள்ளைய கூட்டிட்டு எங்க பறக்குற? அதுவா, நம்ம பக்கத்து வீட்டு கமலாம்மா வீட்டுல ஏதோ பூஜை வச்சிருக்காங்களாம். நம்ம ராணியும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. புள்ள பசிக்குதுன்னு சொல்லுது, ஏதாவது வயிற்றுக்கு கொடுத்துட்டு கூட்டிட்டு போ. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. நீ வாடி. இந்தாடி நில்லு, என் மக வரட்டும். வந்ததும் நான் என்ன பண்றேன் பாரு. என்னம்மா, என்னாச்சு? ஏன் தனியா பேசிட்டு இருக்க? லதா என புலம்ப விட்டுட்டாடா. என்ன சொல்றமா? எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா, எங்க அவ? அவளா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கமலா வீட்டுக்கு போயிருக்கா. போறவ சும்மா போகாம ஸ்கூல்ல இருந்து வந்த புள்ளைய கையோடு புடிச்சிட்டு போயிட்டா. ஏதோ பூஜையாம் பூஜை. ஓ ஆமாம்மா, நவராத்திரி நடக்குதுல. இன்னைக்கு கமலாம்மா வீட்டுல கன்னியாவந்தன பூஜைன்னு சொன்னாங்க. அதுக்கு போயிருப்பாங்க. நீயும் கூட போறதானம்மா? என்ன தனியா வரணுமா? ஐயோ அம்மா, அது கன்னியாவந்தனம். நவராத்திரி நாள்ல பெண் குழந்தைங்களை தெய்வமா நினைச்சு புது துணியெல்லாம் போட்டு பாத பூஜையெல்லாம் பண்ணி தேவி அம்சமா கும்பிடுவாங்க. அது நம்ம பண்பாடு, கலாச்சாரம். அத நம்ம ராணியும் தெரிஞ்சுக்கணும்ல, அதான் கூட்டிட்டு போயிருப்பா. அதுக்கு நீயும் போகலான்னு கேட்டேன். போமா, நீயும் போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வா. சாப்பிட சுண்டல்லாம் தருவாங்க. ஏண்டா, நம்ம வீட்டுல சுண்டல் இல்லையா என்ன? இத லதா விளக்கமா சொல்லி இருக்கலாம்ல. எனக்கு என்ன தெரியும்? நேரம் ஆயிட்டு இருக்கோம், அதான் சொல்லாம போயிருப்பா. நீயே போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வா. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். आई रात घर पे वाली आई माता की
உட்காருங்க. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? இதோ இங்க உட்காருங்க. சரிம்மா, இப்ப எங்க வந்தீங்க? ஏண்டி லதா, விளக்கமா சொல்லி இருக்கலாம்ல. எடுத்தோம் கவுத்தோன்னு வந்தா எனக்கு என்ன தெரியும்? இப்ப யாரு புரிய வச்சு அனுப்புனது? என் மகன் தான். மீனாமா, கொஞ்சம் இங்க வாங்க. என் மருமகளுக்கு குங்குமம் வச்சு விடுங்க. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. தீர்க்க சுமங்கலியா இருமா. என் அருமை உனக்காது தெரியுதே. இங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை தான். என்ன லதா, உன் மாமியார் இப்படி சொல்றாங்க? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, யாரும் இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் சொத்து. பணங்காசை சம்பாதிக்கலாம், ஆனா அவங்க அனுபவத்தை அறிவுரைகளை கேட்டா முதல்ல கசக்கும். யோசிச்சு பார்த்தா அதுதான் அமிர்தம். ஏண்டி மருமகளே, சரிதானே? நீங்க சொன்னா சரிதான் அத்தை. சமத்துடி நீ. மன்னிச்சிருங்கம்மா. ஏண்டி அசடு, என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? போய் உன் மாமியார் கிட்ட கேளு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. நம்ம பழக்க வழக்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கும் காட்டி சொல்லி தரணும்ல. இது இந்த மரமண்டிக்கு ஏறல, அதான் அப்படி பேசிட்டேன். நீயும் என்ன மன்னிச்சுக்கோமா. இல்ல, நீங்க தான் மன்னிக்கணும் அத்தை. ஏண்டி ரத்தா, ரொம்ப நல்லா இருக்குடி. மாமியாரும் மருமகளும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேக்குறது. சரி, இந்தா துளசி செடி, போய் உன் வீட்டுல வை. நேத்து துளசி வந்தனா செஞ்சோம். கமலாமா, அப்படின்னா என்ன? மீனாமா, இந்த உலகத்துல நம்ம வாழணும்னா முதல்ல காத்து, அப்புறம் தண்ணி ரொம்ப முக்கியம். அதை கொடுக்கறது இந்த மரம் செடிங்க தான். அதனால வீடுகள்ல மரம் வளர்க்கணும். பணங்காசை சம்பாதிக்கலாம், ஆனா உசுறு தானே முக்கியம். அப்ப மரஞ்செடிங்க எல்லாம் நம்ம சொத்துன்னு சொல்றீங்களா? ஆமா லதா, லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்றது வெறும் பணங்காசு மட்டும் இல்ல. அரிசிய வீணாக்க கூடாது, மரம் வளர்க்கணும், தண்ணிய சிக்கனமா செலவழிக்கணும். நல்லா சொன்னீங்க கமலாம்மா. ராணி, கமலாம்மா சொன்னத கேட்டியா? ஆம் பாட்டி. சரி வாங்க போகலாம். வரோம் கமலாம்மா. எப்ப வந்தீங்க? என்ன டயர்டா வரீங்க? ஆபீஸ்ல வேலை கொஞ்சம் அதிகம், தலை வலிக்குது. இதோ காஃபி போட்டு எடுத்துட்டு வர, இருங்க. கணேசா, கணேசா. டேய் குமார், என்ன திடீர்னு இந்த பக்கம்? வாடா, வந்து உட்காருடா. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. எங்க அப்பா ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தாருல, அங்க வீடு கட்ட போறேன். கவர்மெண்ட் அப்ரூவல் லேட் ஆகுது. கொஞ்சம் உன்னால சீக்கிரமா பண்ணி கொடுக்க முடியுமாடா? ஓ, சூப்பரா பண்ணிடலாமே. கொடுக்கறது கொடுத்தா கிடைக்கிறது கிடைக்க போகுது. எவ்வளவுடா? ரொம்ப செலவாகுமா? கொஞ்சம் குறைச்சுக்கடா. டேய், இது எனக்கு இல்லடா, நீ என்ன தப்பா நினைச்சிடாத. இது மேல இருக்கவங்களுக்கு தான். சரி, இந்த பணத்தை வச்சுக்கோ. சரிடா, வேலையை முடிச்சிட்டு போன் பண்ணு, நான் கிளம்புறேன். கீதா, கீதா, இந்த பணத்தை கொண்டு போய் பீரோல வை. தசராவுக்கு எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுக்கணும். என்னங்க, லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லையா? தப்பெல்லாம் பார்த்தா உழைக்கிறது எப்படிமா? போய் இந்த பணத்தை பீரோல வை. வேணாங்க, லஞ்சம் வாங்குறது பாவம். அந்த பாவம் நம்மளோட போகாது, நம்ம புள்ள குட்டிங்களையும் நம்ம சந்ததியையும் பாழாக்கிடும். போங்க, போய் அவர்கிட்ட இந்த பணத்தை முதல்ல கொடுத்துட்டு வாங்க. ஊழல் செஞ்சு வாங்குற பணம் உடம்புல ஒட்டாது. சத்தோடு நீ செய்த புண்ணியம் தீர்த்து விடுகிறது. ஆகவே நான் உன் வீட்டை விட்டு இன்னும் சில நாளில் சென்று விடுவேன். அதற்கு உனக்கு என்னிடம் இருந்து ஏதாவது வரம் கேட்க தோன்றினால் இப்போதே கேட்டு வாங்கிக்கொள். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன தாயே அது? உன் வீட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று மட்டும் கேட்கக்கூடாது. தாயே, உங்க முடிவு இதுதானா? விடிஞ்சதும் நான் வீட்டுல இருக்கிறவங்களோட கலந்து ஆலோசிச்சு உங்ககிட்ட வரம் வாங்கிக்கிறேன். சரி மகனே, உன் விருப்பப்படியே செய். ஆனால் நான் கூறியது ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க தாயே. மகாலட்சுமி, அம்மா மகாலட்சுமி. கமலா, கமலா. ஏங்க, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஏதாவது கனவு கண்டீங்களா என்ன? கொஞ்சம் உட்காருங்க. டேய் கணேசா, கோபாலா, எல்லாரும் இங்க வாங்கடா. ஏன்பா, என்னாச்சு? ஏன் பதறீங்க? தம்பிய கூப்பிடுடா, இதோ வந்துட்டான். என்னன்னு சொல்லுங்க. கமலா, நேத்து ராத்திரி தூக்கத்துல மகாலட்சுமி வந்தாடி.
வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கோன்னு சொன்னான். நான் உங்க எல்லார்கிட்டயும் கலந்து பேசி சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ஏங்க என்ன சொல்றீங்க? மகாலட்சுமியா? நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாடி அசடு, சீக்கிரம் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க. ஏங்க ரொம்ப நாளா நானும் உங்ககிட்ட வைர நெக்லஸ் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதை வாங்கி தரீங்களா? அப்படியே முத்து, பவளம், மாணிக்கம், வைடூரியம் இதெல்லாம் நம்ம வீட்டுல கொட்டி கிடக்கணும்னு கேளுங்க. இப்போ தங்கம் என்ன விலை விக்குது தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல தங்கத்தோட விலை வைரம் வைடூரியத்துக்கும் மேல போயிடுமே. அதனால நம்ம வீட்டுல தங்கம் கொட்டி கிடக்கணும்னு வேண்டிக்கோங்க. அப்பா அப்பா, தங்கத்தையும் வைரத்தையும் சாப்பிட முடியுமா? எனக்கு பசிக்குது. லட்டு, ஜாங்கிரி, பால்கோவா எல்லாம் வேணும்னு கேளுங்க. அப்படியே ஜீரால ஊறுன குலாப் ஜாமுனும் வேணும்னு கேளுங்க. டேய் அசடு, சாப்பாடுலயே இரு. தோ பாருங்க, இவன் கேக்குறானேன்னு இத போய் கேட்டு தொலைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி வைரம் வைடூரியம்னு கேளுங்க. அப்பா, அதெல்லாம் திருட வந்தானா திருடிட்டு போயிடுவான். திருட முடியாத நான் சொல்றேன், அதை கேளுங்க. இப்ப மண்ணுக்கு தான் மரியாதை, மண்ணு தான் பொண்ணு. அதனால நிலம், வீடு, வாசல் வேணும்னு கேளுங்க. அப்பா அப்பா, எனக்கு BMW கார் வேணும்பா. அது மட்டும் இல்ல, செல் கூட பழசாயிடுச்சு. ஆப்பிள் ஸ்மார்ட் போன் 2 வாங்கி கொடுங்க. ஒன்னு ஆபீஸ்க்கு, இன்னொன்னு பர்சனல் யூஸ்க்கு ப்ளீஸ்பா. ஆமா கணேசா, எங்க என் கடைசி மருமகளை காணோம்? நான் இங்க தான்ப்பா இருக்கேன். நீங்க பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாரும் சொன்னபடி வீடு வாசல், தோட்டந்தொரவு, வைர வைடூரியம், காரு, செல்போனுன்னு எல்லாத்தையும் கேட்டாலும் கூட எப்போ திருமகள் உங்களை விட்டு போறாளோ இதெல்லாம் அவங்க கூடவே போயிடும். அதனால நீங்க இதெல்லாம் கேட்டாலும் நிலையா இருக்காது. அதனால நம்ம குடும்பத்துல பரஸ்பர அன்பு கொட்டி கிடைக்கணும்னு கேளுங்க. குடும்பம் ஒண்ணு இருந்தா கஷ்ட நஷ்டம் இருக்கத்தானே செய்யும். பரஸ்பர அன்பு இருந்தாலே கஷ்ட காலத்திலையும் வாழ்க்கை நிம்மதியா கழியும். அதனால அப்பா, நம்ம குடும்பத்துல பரஸ்பர அன்பு கொட்டி கிடைக்கணும்னு கேளுங்க. சரி, நீங்க சொன்ன எல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். போங்க, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. மகனே ராகவா, என்ன ஆலோசித்துள்ளீர்கள்? என்னிடம் என்ன கேட்க போகிறாய்? தேவி, நீங்க என்னை விட்டு போறேன்னு சொன்னது எனக்கு கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க கிளம்பும் நிலையில சந்தோஷமா கிளம்புமா. போகிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு வரம் தரேன்னு சொன்னீங்க, அதை தந்துட்டு போதாயே. மகனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், தாராளமாக தந்துவிட்டு போகிறேன். எங்க வீட்டுல எப்போதும் பரஸ்பர அன்பு நிலைச்சு இருக்கணும். இதுதான் நான் கேட்கிற வரம். இந்த வரத்தை மட்டும் தந்துட்டு நீ கிளம்பு தாயே. மகனே, இப்படி ஒரு வரத்தை கேட்டதன் மூலம் என்னை நீ உன் வீட்டிலேயே கட்டி போட்டு விட்டாய். எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்புடன் வாழ்கிறார்களோ, எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ, அங்கு நான் நிச்சயமாக இருந்தே தீர்வது என்று விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே குடும்பத்தில் அன்பு நிலவ வேண்டும் என்ற வரத்தை கேட்கும் உன் குடும்பத்தை விட்டு நான் எப்படி செல்ல முடியும்? சந்தோஷம் தாயே, சந்தோஷம். ஏங்க எழுத்துறீங்க, பசங்க எல்லாம் தயாராயிட்டாங்க. வாங்க, அம்பாளுக்கு ஆரத்தி எடுக்கணும். இதோ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேம்மா. சப்த குணத்தில் ஒன்றான ஞானம் என்னும் சீரிய பண்புள்ள மகளிர் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் வீட்டிற்கும் என்பதில் ஐயமில்லை. தானம் தனம் தரி தக்கும் தரி கிட்ட தக்க தஜம் தனம் தரி தக்கும் தரிதா தானம் தனம் தரி தக்கும் தரி கிட்ட தக்க தஜம் தனம் தரி தக்கும் தரிதை தானம் தனம் தரி தக்கும் தரிதா தஜம் தனம் தரி தக்கு தரிதை தக்கு தரிதா தக்கு தரிதை தக்கு தரிதா தக்கு தரிதா தக்கு தரி பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா நன்மை இன்பம் புண்ணியம் சேதன தாயின் பெயர்
வாழ்க